டாடி இங்கதான் நிப்பாட்டு விட்டா சமய கட்டு வரைக்கும் போவீங்க நீ. இறங்க தியாகு இறங்க. வண்டி விடுங்க டாடி. வாடா. சாப்பிட்டு தான் போனோம். வாப்பா காந்தி, இன்விடேஷனே வைக்கல, ஆனா கரெக்டா விட்டியே. கரெக்டா வந்துட்டேனா? என் தங்கச்சி கல்யாணம்ப்பா. அழகின் மறு உருவம். அங்க பாடுறா என் தங்கச்சிய. தேவதடா. என்னடா அவரு தங்கச்சி அவரு தேவதன் சொன்னாரா? வாடா. அங்க பாருப்பா என் பாச மலர. பூமிக்குள் வந்த தேவதை, பூரிக்குள்ள வச்ச விதுவட, பொத்தி வளர்த்த பொண்ணு, அவ மேலதாண்டா இந்த ஊருக்கே கண்ணு. காந்தி யாரும் தெரியுதா? இவ்வளவு போய் நம்ம டில்லி பாபு சிரிச்சரா லவ் பண்ணி வச்சிருக்காப்பா. டெல்லி பாபு இவளுக்காக வாடா சாக போறேன். நம்மள மாதிரியே கலாய் போட்ல தான்டா இருக்கான். கம்யா, don't feel shy and all. கம். காந்தி, என் மாப்பிள்ள இருக்காரு, யூஎஸ்ல எம்எஸ் முடிச்சுட்டு யூகேல எம்பிஏ முடிச்சுட்டு பெரிய கையா இருக்காப்ல. ஒரு சீமந்தா கூட நான் வேலை வாங்கி தர்றேன். உனக்கு பண்ண யாருக்கு பண்ண போறேன்? மாப்பிள்ள சார். திரும்ப இது வந்து காந்தி அண்ணா. மச்சான் காந்தி, உனக்கு மாப்பிள்ள ஏற்கனவே தெரியுமா? இவன் அரிய ஃப்ரெண்டுனா. நாங்க ஆர்வி ஃப்ரெண்டுன்னு சொல்றான் மச்சான். மாமா, 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுடா. இந்த மேரி சூப்பர் ஃபிகர். எனக்கு சூப்பர் ஃபிகர்டா. டே மாமா, தயவு செஞ்சு இந்த வாயை வச்சு நீ அதுக்கு கெடுத்துறாரா. சாப்பிட்டு போ. டேய், லவர் நம்பர் 2 நம்ம பிளான காஃபி ஷாப்ல கெடுத்தானே, அவன் இங்க திரும்பி வந்துட்டான்டா. எங்கடா வாங்கிட்டு வர சொன்னது? இருக்கு, எடு. இந்தா. இது அவளுக்கு கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கே, 7 செகண்ட்ல அவ எலும்பெல்லாம் உறைஞ்சிரும். 18 செகண்ட்ல அவளோட பல்ஸ் எல்லாம் பதுங்கிடும். 20 செகண்ட்ல அவளோட சப்த நாதியும் அடங்கி அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவா. அப்ப நான் முன்னாடி போயிட்டு ஐயோ வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன்டா. மச்சான், டெல்லி பாபு இன்னொரு ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்டா. இவன் வேற டெல்லி பாபு ஏதோ பண்றான். ஃபீல் பண்றான். சிரிக்காதடா. நான் சிரிக்கலனா, நானும் ஃபீல் தான் நான் பண்றேன். ஏய் நக்கல்றா உனக்கு. கத்தி. அவன கத்தி. சும்மாடா, ஏதோ சொல்ல வரான். போன் பண்ண எடுக்க மாட்டியாடி? போன எட்ரின்ற போன குறுகுறுன்னு பாக்குறான். கன்ஃபார்மா டெல்லி தான் கூப்பிடுறான். எப்படியாவது அவ போன தூக்கிடு. நானா தூக்கம் கிட்ட போ. மக்கள் தெரிச்சு ஓடாம நிதானமா நடக்கிறானுங்க. டெல்லி சாவல போல் இருக்க. டேய் அடங்க. டேய், டெல்லி உயிரோட தான் இருக்கான். ஆமாண்ணே. அந்த ஹார்ட் டிஸ்க் உள்ள தானே இருக்கு. ஆமாண்ணே. டெல்லி அண்ணனை பார்த்தோன்னே அப்படி விரைச்சி போயிருவான்ல. 100 இல்ல 200% அப்படி சொல்றேன் என் சிங்கக்குட்டி. என்ன கான்பிடென்ட் அடிக்கிறான் பாடுறான். டேய், அவனை போடுறோம், ஹார்ட் டிஸ்க கேப்சர் பண்றோம். ஓகே போலாம். டேய், என்னடா பார்வைக்கு முன்னாடி முடி எப்படி போட்டுறதா எப்படா பார்வை தெரியும்? முடி எப்படி பேஸ்ட் போட்டு ஒட்டுறா. வாடா. சிசிடிவி ரூம்ல தான். சரி, நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா தேடி பாருண்ணா. என்ன சவுண்டு? இதே பழக்கம் போச்சு நாய்க்கு. என் காது கேட்காம போச்சு. அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும். சாப்பிட்டு தம்பி, நீங்க காந்தி தானே? ஆமா சார். டெல்லி பாபா தானே தேடிட்டு இருக்கீங்க? ஆமா சார். நினைச்சேன். நான் யார் தெரியுமா? தாஸ், சக்கரதாஸ். அட விடுப்பா, ரொம்ப நாளா உனக்கு கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அந்த டெல்லி பாபா பார்த்து எப்படிப்பா சிரிச்ச? அன்னையில இருந்து உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு காத்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை? எல்லாம் வேணாம் சார். முதல்ல ஜூஸ் அடி, மத்தத அப்புறம் அடிக்கலாம். சார் என்ன? அது சுகர் இல்ல சார். ஏன்ட்ட சுகர் இருக்கே? சார் பள்ளி உழுந்திருக்கு சார். பள்ளி உழுந்திருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எடுத்துட்டு வா. தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. என்ன அடி வாங்கிட்டு சிரிக்கிறான்? நர்வஸ் லாஃப்டர். ஒருவேளை நம்மள மாதிரி. தம்பி பச்சை பல்லழகா, இப்ப நீ என்ன பண்ற? இதே வெறியோட நேரா போய் கத்தி எடுத்து டெல்லி பாபா பார்த்து புரியுது தங்கம். உன் சிரிப்புக்கு முன்னாடி இந்த கத்தி வேஸ்ட்பா. எனக்கு தெரியும்பா, உன் சிரிப்பு 10 கத்திக்கு சமம். நாம எல்லாம் சேர்ந்து அந்த டெல்லி பாபுக்கு சங்கு ஊத போறோம். கேவலமான மனுஷன். நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் அவன் சாந்தி முத்துக்கு போறோம்? ஐயோ பாபு, இவனுங்கெல்லாம் வச்சுட்டு நான் அவனை எப்படா கண்டுபிடிக்க போறேன்?
அப்படியே சரி டெல்லி பாபு முடிஞ்சுதுடா உன் கதை. பூரா பையனுங்களுக்கு இருக்கணுங்களா இருக்கானு இது ஐயோ. நீங்களே கஷ்டப்படுறீங்க. ஃபோன் வேணா என்கிட்ட கொடுங்க. இல்லக்கா பரவாயில்ல, தேங்க்யூ. இல்ல மண்டபம் அட்ரஸ் கிட்ட எல்லாரும் நச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபோன் கொடுங்க. இல்ல இப்போ இம்பார்ட்டன்ட் கால் வரும், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல அந்த சிரிச்ச நாயை தேடு. கல்யாண மண்டபத்துல வந்து ஜூஸ் குடிக்கிற ஐடியா யோசிச்ச பாரு. என்ன சொல்லணும் ப்ரோ என்னடா? அந்த ஜூஸ் கொடுங்க. அது உனக்கு இல்ல. இங்கதான் நினைச்சு எங்க போயிருக்கோம். ஜூஸ் குடிக்கிறா தயாரா இருக்கீங்க குடியா காணமேடா. நான் கண்டுபிடிச்சேன். அது இவந்தூர்பேட்டையில கதை முடியுதுடா. யாரு இவனுங்களா? எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. உனக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இல்ல. பாத்து அக்கா அக்கா இது குடிங்களேன். கொடுங்க. தேங்க்யூ. அக்கா 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 என் phone. அக்கா என் phone கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். 18 செகண்ட்ல என்னோட பல்ஸ் எல்லாம் பதுங்கிடும். ஏய் அத வரான் பாரு மாட்டலாம். டேய் பாபு கிடைச்சிட்டானா? கெடுத்துட்டானா? யாரு? காந்தி தில்லி. ஏய் சத்தடா மோனே. இப்ப சிரி பார்க்கலாம். ஏய் சிரிக்கிறான். அவளோட சத்த நாதியும் அடங்கி அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். வெண்ணெய் பக்கத்தில் இருந்தும் நக்க முடியாத மாதிரி இந்த பரதேசி பக்கத்தில் இருந்தும் குத்த முடியவில்லையே. என் உடலுக்கு என்னானது? சார் அங்க பாருங்க சார். ஐயோ சார் 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 எங்க போறீங்க? உட்காருங்க சார். ஒரே வயலன்ஸா இருக்கு. நம்ம இங்க இருக்கிறதா சார். நான் தான்டா ஓனரு. ஐயோ ஒண்ணுக்கு முட்டுது ஆனா ஒரு சொட்டு கூட வர மாட்டேங்குது. இது என்னடா புது நோய்? பீச்சில் சம்பவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா? சிச்ச படிக்க செத்துட்டீங்களே. கல்யாண வீட்டை இளவு வீடா மாத்திட்டீங்களே. ஏய் பூச்சிருக்கா? பூச்சிருக்கா? ஆமா. தூக்குடா. தூக்கு. இந்த பொசிஷன் ஓகே. இது வேணாம். சிரிச்ச மணி வேணாம். முறைச்ச மணி வை. வா. எப்படியாவது எஸ்கேப் ஆயிரனே. பாரா ஒன்னா செல்லம் வந்துகிட்டே இருக்க. ஏய் நீ அடங்கவே மாட்டியா? மாஸ்டர் என்டர் தி டிராகன். உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும். என்ன பிரச்சனையா? ஆமா. நீ எதுக்கு திலீப் பாபு லவ் பண்ணி மாத்தின?
டில்லி பாபுவா? தெரியாதா? அவன் லவ்வர்லாம் இல்ல, அவன் பாய் பெஸ்டி அவ்வளவுதான். யாரா இவனுங்க பாய் பெஸ்டிலா? டில்லி பாபு பிபிஎஸ் குரூப்ல டிக்டாக் வீடியோ போட்டுருக்காண்டி. டேய் யாரா அவன்? வணக்கம் நீ மாப்பிள மண்டபத்துல இருந்து ரோஹித் டில்லி பாபுடா. உனக்கு அவளை எவ்வளவு மாசமா தெரியும்? 6 மாசமா தெரியுமா? எனக்கு பல வருஷமா தெரியும்டா. எனக்கு இந்த கல்யாணமே வேணாண்டே, வந்துடா. டேய் நான் திருத்திட்டடா, நீ தான்டா லாஸ்ட். டேய் நீ அவளுக்கு தாலி கட்டலாம், ஆனா அவ என்னைக்கு வந்தாலும் என் கூட ஓடி வந்துருவா. ஏன்னா எங்க 2 பேர் லவ் ட்ரூடா, ட்ரூ. அடுப்பு மூக்கா. டேய் பாய் பெஸ்டி பண்ணி மூஞ்சா உன்னை படுக போட்டு பார்ட்ஸ் பார்ட்ஸா கல்ட்றடா. ஐயோ முடியாத. இங்க பார் 20 லட்சம் ரூபா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வெளில போய் பிரிச்சுக்கோ. ஏன் என்னாச்சு? இரா. ஐயோ சார்ஜ் இல்லையா? அதனால என்ன இருக்க? டா இதுல சார்ஜ் போட்டுக்க. போடு. ஏய் என்னடா இது? பவர் பேங்க். இது ஆர்டிஸ்க்குடா. இத தண்டை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. மண்டப்புடு. பவர் பேங்க் எப்படி ஆர்டிஸ்ட்காங்க? இதாச்சும் என்னப்பா பண்றது? என்னது என்ன? ஏய் இது நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்ச மினிஸ்டர் நம்மள போட்டுருவான்டா. இது இங்கேயே போட்டுட்டு பேசாம இருக்க 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிடுவோம். ஹார்ட் டிஸ்க் வேற. ஏய் உள்ள போய் டெல்லி பாபு இருந்தானா அவனை போட்டுருங்கடா. அமைச்சர் தங்குதுரை மீதான ஊழல் புகார் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ரவுடி டில்லி பாபுவை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. நம்ம டில்லி பாபு மாடியில் தாண்டா இருக்கான். வாங்கடா கடிச்சிட்டான். ஏய் காந்தி நீ போய் பேசினா தான் அவன் கூலவா. சீக்கிரம் போடா, டாங்க் மேல இருந்து குத்துற போறான். இப்போ நாங்க பின்னாடி வரோம். பாபு, டில்லி பாபு, கதவு தரடா. நான் காந்தி வந்திருக்கேன்டா. டில்லி பாபு, டில்லி பாபு, டேய் என்னாச்சுடா? உங்ககிட்ட மட்டும் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? எனக்கு ஒரு கஷ்டம் மற்றவங்ககிட்ட சொன்னா சிரிப்பாங்கடா. ஆனா உங்ககிட்ட சொன்னா என் பிரச்சனை உன் பிரச்சனை நினைச்சு ஃபீல் பண்ணுவடா. நான் செத்து 1 hour ஆச்சுடா. ஆஹா செத்துட்டானா? டேய் லூஸ் பாத்து வர மாட்டேன். பேசிட்டு இருக்கேனா? எப்போ நான் 47 மிஸ் கால் கொடுத்து அவ எடுக்கலையோ அப்பயே நான் செத்துட்டேன் மச்சான். என்னப்பா? இதான் மச்சி கரெக்டு தான். அவள் தான் நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றாளே. அவ்வளோ தூரம் வந்துட்டாடா, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுற? கால் பண்ணாத. கடைசியாக 3 மிஸ் கால் ரவுண்டா 50 ஆக்கிட்டா மச்சான். மச்சான் இந்த லவ்னால உனக்கு வெறும் பிரச்சனை தான் மச்சான் வருது. வேணாம் மச்சான், இத்தோட விட்டுரு. உங்கள்கிட்ட சொல்கிறது என்னடா இருக்குது? நீங்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது வெயிட்டிங்கில் போட்டு அவகிட்ட தான்டா பேசின்னு இருப்பேன். இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணா ஃபுல்லாக வெயிட்டிங்கில் தான் மச்சான் போகுது. அவ ஈஸியா மூவ் ஆன் ஆகி இன்னொரு லைஃபுக்கு ரெடி ஆயிட்டா. அவளால முடியறப்ப உன்னால முடியாதா? People change. என்னங்க? People change. Memory stone. கூகுள். நான் உயிரோடு இருக்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற வழி சொல்லி தாண்டா தெரியுது. என்னடா மூக்கணுன்ற? டேய்
உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அவள் கடையில் வேலை பார்க்குற அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? என்ன? நீ ஒன்றும் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் சம்பாதிக்கலையாம். அவள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீ ஒர்த் இல்லையாம். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாலாம். ஏய், ஊருக்குள்ளே போய் கேட்டு பாடுறா, அப்போ தெரியும்டா அவள் பாய்ஸு. இதெல்லாம் தாண்டி அவளை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற நினச்சாதான் எனக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்கு மச்சான். நீங்க எல்லாம் அவளை தப்பா புரிஞ்சுன்னுக்கிறீங்கடா. அவ என் சம்பளத்தை பத்தி பேசுறான்னா நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணுன்ற அக்கறையில் தான்டா சொல்லியிருக்கா. இந்த மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவ கிஃப்ட் ஷாப்ல வேலை செய்யற பொண்ணுடா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவளே ஒரு கிஃப்டடா. அவளை போய் எல்லாரும் தப்பு தப்பா பேசுறீங்களடா. நீயே சொல்லு மச்சான், காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான் அவன்? சொல்றா, சொல்லு மச்சான். ஐயோ, என்னடா சொல்றான்ற? என்னால இதுக்கு மேல சிரிப்பு அடக்க முடியலடா. என்னடா சிரிக்கிற? லவ் லைஃப் சிரிப்பா இருக்குதா? உன் கண்ணு முன்னாடியே நானும் அவளை வாழ்ந்து காட்டமா? பாக்குறியா? ஜோடியா வந்து நிக்கிற பாக்குறியாடா? டேய், சிரிச்சு வெறுப்பேத்துறியா? கையெடுத்துக்கிறேன்டா. இப்ப நம்புறியா என் காதல் புனிதமானதுன்னு? அறுத்துக்கிட்டானா? உயிரோட இருக்கா? ஏன்டா அப்படி பண்ண? ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ்டா. டேய், ஒருத்த அறுத்துக்கிட்டா சிரிச்சிட்டு இருக்க. சாவுடா கண்ணுச்ச கம்முனட்டி. அழ வேண்டியவன் ஏன் சிரிக்கிறான்? நாங்க எவ்வளவு அமைதியா சிரிச்சிருந்தோம். எதிரில உட்காந்து அப்படி சிரிச்சுனுங்க. சத்தியமா சிரிக்கலடா. ஆனா அவன் கடைசியா சொன்னான் பாரு, காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான். சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இரு. நீங்க மறுபடியும் அந்த ரவுடி திலீபாபுவை பாத்தீங்களா? இல்லைங்க. டேய், நீ என்ன சோகம் வந்தா சிரிப்பியா? அடப்பாவி, அது தெரியாம உன் பின்னாடி நானு. பரவாயில்லண்ணா. வாழ்க்கையில எதுக்கு ஓடுறோன்னு தெரியாம ஓடின்னு இருக்கோம்ல எல்லாரும். நீ எவ்வளவு பரவாயில்லடா, மூஞ்சிக்கு நேரா சிரிக்கிற. மத்தவனுங்க எல்லாம் பின்னாடி சிரிச்சிட்டு போவானுங்க. நீ நல்லவன். நீ டேய், நீ இந்த வியாதி பத்தி எல்லாம் கவலைப்படாத. நல்ல வியாதி இது. மத்தவங்க எல்லாம் சோகத்துல அழுதுட்டு இருப்பாங்க, நீ சிரிக்கிறிய, சந்தோஷப்படு. இந்த 6 மாசத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஒன்றும் வினோதமான ஆளாம் இல்லைங்க. என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. 1000 கவலையை மனசில் வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் யாராவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கண்ணே அப்படிம்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில் 1008 கவலை இருக்குங்க. இதை நான் உணர்ந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் உணர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்புறம் உங்க சிரிக்கிற பழக்கம் எப்படிதான் நினைச்சு? மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தேங்க. ஆனால் இந்த தாட்டி உண்மையாலாம் அக்கறைப்படுற மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு, அதாங்க இந்த சாத்துக்குடி பை, ஹார்லிக்ஸ் பாட்டில், அதெல்லாம் அதை தானேங்க இந்த உலகம் நம்புது. எப்படி உள்ள போய் சிரிச்சுட்டு தான் வந்துருக்கு போகிறான். நம்ம உள்ள என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம அதை வெளியில் எப்படி காட்டிக்கிறோங்கிறத வச்சு தான் இந்த உலகம் நம்மளை எடை போடுது. அப்புறம் என்னங்க, எல்லார்ட்டையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலாம்ப்பா. கடைசியா ஒரே கேள்வி காந்தி, சமீபத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட்டு சிரிச்ச சில விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா? நாடே
நிழல சந்திரன் லேண்ட் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப எங்கள் ஏரியா பசங்க மட்டும் இங்கே 3rd பிளாக் சந்திரன்னு சாக்கடையில் போனவர் சாக்கடையோடு போயிட்டாருன்னு அதுக்கும் சேர்த்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப ஐயா உங்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றுவேன்னு ஸ்டேட்டஸ் போட்ட நம்ம பசங்களில் பாதி பேர் இன்னைக்கு படத்தில் நடிக்கிற நடிகருக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு தங்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அந்த காலத்தில் யாருக்கோ நம்ம கை கட்டி வேலை பார்த்தோங்க, இப்போ டை கட்டி வேலை பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துலேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க, அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கையே முடிஞ்சிருது. நாடாது வாழ்க்கை நினச்சா அந்த வாழ்க்கையை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. 17 பேர் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைய பல மாதம் வச்சு ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. காட்டெல்லாம் அழிச்சிட்டு நாட்டுக்குள்ளே வந்து நம்மளே காட்டு மிராண்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறப்ப சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையும் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கருத்து மட்டும் பேசிட்டு இந்த அக்கறை ஆதங்கம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சரி நமக்கு தான் வேலை இருக்கே போய் வேலையை பார்ப்போன்னு என் வாழ்க்கையை நோக்கி நடந்துட்டு இருக்க நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் நினைக்கிறப்ப என் எல்லாமே நினச்சி